அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பிறகு பேசிய இரண்டாவது வார்த்தை. இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதுதான் அவர் பேசியது. மன்னிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் நேரம் காலம் பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவே பரலோக ராஜ்யத்தின் ராஜாவென்றும் மனிதகுல மீட்பர் என்றும் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் பாவ மன்னிப்பு அளிப்பது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு செயல். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவரது இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் ஆகிய இரண்டு குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர் 9ஆம் மணி நேரத்திலே சிலுவையில் அறையப்பட்டார். அது 9 AM காலையில் 9 மணி நேரத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையிலே அவர் சாயங்காலம் 3 மணி நேரத்தில் அவர் தன் ஆவியை விட்டார். இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மார்க் 15, 25, 28 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்வரை அவரோட கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அவர் பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியம் இப்பொழுது நிறைவேறிற்று. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டவைகள் ஒன்றும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறுகின்றன. இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று யார் கூறியது, யாரிடம் கூறியது, எப்போது சொல்லப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். லூக்கா 23:39-43 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 குற்றவாளிகளில் 2 பேரும் முரண்பாடுள்ள சிந்தனைகளை உடையவர்களாக இருந்தார்கள். ஒருவன் இயேசுவை இகழ்ந்தான். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டவனாக இருந்தான். மற்றவனோ தான் அனுபவிக்கிற இந்த ஒரு தண்டனை தன்னுடைய குற்றத்திற்காக, தான் செய்த பாவத்திற்காக என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து அவர் இவற்றையெல்லாம் தாண்டி பாவிகளை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் உணர்ந்து அதை விசுவாசித்து அவரிடம் தன்னையும் விசுவாசித்து கொள்ளும்படியாக அவன் விண்ணப்பம் வைக்கிறான். இது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பதை அவன் விசுவாசிக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து தான் ராஜ்யத்தின் ராஜா என்பதை விசுவாசிக்கிறான். தான் வைக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதையும் அவன் விசுவாசிக்கிறான். நீ இயேசு கிறிஸ்து பரதீசு என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது நீதிமான்களின் ஆத்மாக்கள் மரணத்திற்கு பிறகு இளைப்பாறும் இடத்தை குறிக்கிறது. சிலுவை மரணத்திற்கு முன்னால்
இந்த மரித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் பாவிகளாக இருந்து மரித்தவர்களுடைய ஆத்துமாக்களானாலும் சரி, நீதிமான்களாக இருந்து மரித்தவர்களுடைய ஆத்துமாக்களானாலும் சரி, நியாயத்தீர்ப்புக்கு முன்னால் அவைகள் இளைப்பாறுவதற்கு பாதாளத்திலே தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இரண்டுமே பாதாளத்திலேயே அங்கு அவைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நீதிமான்களுடைய ஆத்மாக்களை பாதாளத்திலிருந்து எடுத்து அவர் உயிர்த்தெழுந்து போகும்போது தன்னோடு கூட கொண்டு போய் பரதேசத்தில் வைத்தார் என்று எபேசியர் 4:7-10 வரை வாசிப்போமானால் அறிகிறோம். எபேசியர் 4:7-10 வரை. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி எந்த அளவு அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தான் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு முன், பொதுவாக ஒருவன் ரட்சிப்படைய வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அவன் ரட்சிப்புக்கு விண்ணப்பிக்கிறான். ஆகையால் அந்த ரட்சிப்புக்கு முன்னால் ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவன் என்னென்ன செய்யப்பட வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்துவிட்டு அதன் பிறகு அந்த குற்றவாளியின் விண்ணப்பத்திற்கு செல்லலாம். இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு பிறகு சொன்ன வார்த்தைகள், பரலோக பிரஜையாக ஒருவன் போக வேண்டுமானால் பாவ வழியை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை அவர் மீட்பர் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். இது அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு முதலாக சொல்ல வேண்டும் சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னார்? மத்தேயு 4:17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதில் ஒரு மனிதன் வாழ்வடைய வேண்டுமானால், மீட்படைய வேண்டுமானால், அவன் பரலோக ராஜ்யம் எங்கிருக்கிறது என்பதை அறிய வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக ஆக வேண்டுமானால், தான் பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தன்னை அவன் நீதிமானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது அவன் தன்னை பாவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பாவம் செய்கிறவா இருந்தாலும் அவன் மனம் திரும்பி தேவனிடம் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் நிச்சயம் கேட்கப்பட்டு ரட்சிப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அவன் பாவமே செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் ஆனாலும் தான் செய்கிற இந்த பாவங்களில் இருந்து என்னை மீட்க வல்லவராய் இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார், தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி அந்த நம்பிக்கையிலே விண்ணப்பிப்பானே அவனது விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். அங்கே மெயினான ஒரு காரியம், அந்த பாவ வழியிலிருந்து அவனை ரட்சிக்க தேவனால் முடியும் அல்லது இயேசுவால் முடியும் என்பதுதான் முக்கியமான காரியம். யோபு 22 அதிகாரம் 23-30 வரை வாசிப்பீர்களே ஆனால், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலடும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல
தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். அவர் எந்த குற்றம் செய்யாதிருக்கிற எவனையுமே தேவன் தண்டனைக்குள்ளாவதில்லை என்பதை அவன் தெளிவாக சொல்லுகிறான். இது எலிப்பாஸ் யோபுவிடம் கூறிய அந்த வார்த்தைகள். இனி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பிரதான நோக்கம் என்னவா இருந்தது என்று பார்த்தால், பாவிகளையே மனம் திரும்பி அவர்களை இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று ரட்சிக்க வைப்பதே அவருடைய மெயின் குறிக்கோளாக இருந்தது. மத்தேயு 9:10-13 வரை வாசிப்பீர்களேயானால், பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் காரியம் என்னவென்றால், அதாவது அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு முன்னாலேயே அவர் பூமியில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தார். அதையே அவர் இங்கு சொல்லுகிறார். இன்னும் பரலோகத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவே சொன்னார். மத்தேயு 18:1-4 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அங்கு தாழ்மை அவசியம். அதாவது 3 காரியங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. அவன் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்க வேண்டும், தேவ சன்னதியில் அவன் மனத்தாழ்மை உடையவனாக வேண்டும், அவன் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு உடையவனாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியமும் இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மனிதர்களை நியாயம் தீர்ப்பதற்காக மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் நியமித்திருக்கார். இயேசு கிறிஸ்துவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் மனிதர்களை நியமிப்பதற்காக, நியாயம் தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட இயேசு நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போது 17:30-31 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே மனிதர்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாகவும், சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருக்கு இந்த குற்றவாளியை ரட்சிப்பதற்கு அவர் தகுதியுள்ளவராக இருந்தார் என்று இதிலிருந்து விளம்புகிறது. இவர் பூமிக்கு வரும்போதே சில அதிகாரங்களை பெற்றிருக்கிறார். அவைகளில் ஒன்று, அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு தேவனால் மாத்திரமே அதிகாரமுடையதாக இருந்தது. அந்த அதிகாரத்தை இவர் பெற்றிருந்தார். அதோடு நியாயம் தீர்ப்பதற்கான அந்த ஒரு அதிகாரத்தையும் இவர் பெற்றிருந்தார். அதை விட இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக வேண்டும் என்பவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஜலத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார்.
இது மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு ஞானஸ்தானம். எப்பொழுது பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக அந்த ஞானஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டது, அது யோவான் ஞானஸ்தான காலத்திலே கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். அதில் அவன் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தின் ஒரு பர்பஸ், அதாவது அதனுடைய என்ன எய்மாக, அதாவது நோக்கமாக இருந்தது என்றால், ஒருவர் தன் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவன் கொடுத்த ஞானஸ்தானத்தின் அடையாளமாக இருந்தது. என் ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு அவருடைய பிறப்பு, மரணம், அதன் பிறகு உயிர்த்தெழுதல், இவைகளையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 19:1-5 இப்படி சொல்லுகிறது: அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கு தெளிவுபடுத்துகிறார், நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் என்ன ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இன்றைய காலத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று தேவனோடு இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய எல்லா ஞானஸ்தானமும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த மூவர் பெயரிலுமே அந்த ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறது. மேலே சொன்ன காரியங்கள் அவன் பெற்றதாக தெரியவில்லை. இதுவரை நாம் பேசிய எல்லா காரியங்களும், அவன் எப்படி விசுவாசிக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், இந்த மானப்பட்ட காரியங்களை சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளி அவன் அவ்வளவு அதையெல்லாம் தெரிந்திருந்தவனாக தெரியவில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தாலும் கூட அவன் அதையெல்லாம் எடுப்பதற்குள்ள நிலையில் இல்லாதவனாக இருந்தான் என்று புரிகிறது. இனி இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவன் பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தானே, ஆனால் எது மூலமாக அறிந்திருக்கக்கூடும்? ஒன்று, சீடர்களின் ஊழியங்கள் மூலம். அவர் தமது சீடர்களை எல்லா இடமும் அனுப்பினார். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரப்பினார்கள். பரலோக ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களை எல்லோருக்கும் சொன்னார்கள். அதனால் வரும் பலங்கள் என்ன என்பதையெல்லாம் சொன்னார்கள். இவை இந்த மாதிரி சீசர்கள் சொல்லும் முறையை அவன் கேட்டிருக்கலாம். லூக்கா 9:1-6 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது, பையையாவது, அப்பத்தையாவது, காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அவர்கள் கிராமந்தோறும் சென்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி சீடர்கள் ஒரு புறம். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவே இந்த பிரசங்கம் செய்தார்.
அது அல்லாமலும் அநேக கிரியைகள் மூலம் தான் தேவனுடைய குமாரன் அல்லது மேசியா என்பதை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். இதை கூட அவன் பார்த்து அதிலிருந்து இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருக்கலாம். மத்தேயு 11:1-6 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்ததும் அவர் பேசுவையெல்லாம் கேட்ட 2 சீடர்கள், 12 சீடர்கள் உபதேசிக்கும் அந்த தருணத்தில் காவலில் இருந்த கிறிஸ்து அந்த யோவான் ஞானனின் 2 சீடர்கள் அவரிடம் வந்து, ஐயா, வரவேண்டியது நீர்தானா இல்லை இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானன் சொன்னதை அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவைகளெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது, அவைகளெல்லாம் நான் செய்கிறேன், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் என்று சொல்வது. இவைகளெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்லி அனுப்பப்பட்டது யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். இதை பற்றி அவர்கள் அவனிடம் சொன்னால் அவனுக்கு புரிந்துவிடும், வருகிறவர் இவர்தான் என்று புரிந்துவிடும். குற்றவாளி இயேசு கிறிஸ்து என்றும் அவரே பரலோகத்தின் ராஜா என்று விசுவாசத்தினால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடும். இவருடைய வார்த்தைகளை பற்றிருக்கலாம், அல்லது இவன் அந்த ஒரு ராஜ்யத்தை பற்றி அவர் பேசுகிறார், அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது ஆகையால் பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் அதன் ராஜாவாக இவர் வரப்போகிறார் என்பதையும் அவன் விசுவாசத்தினால், அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் அவனை ரட்சிப்பு அடைய செய்திருக்கக்கூடும். இனி சிலுவையில் அடைந்த குற்றவாளியிடம் அவர் என்ன, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்றால், பரதேசு என்பது அந்த ஆத்மாக்கள் இழப்பாறக்கூடிய இடம். இன்று எப்படி இவருடைய ஆத்மா அங்கு போகிறதோ அதே மாதிரி அவனுடைய ஆத்மாவும் அங்கு போய் அவரோடு கூட இளைப்பாரும் என்று இங்கு சொல்லதாக நாம் வாசிக்கிறோம். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாட வழி நடத்தும் ஆவியானவரே, உமது நீ சொன்னவைகளை சொன்னேன், ஒவ்வொருவரும் புரிந்திருப்பார்கள். முதலாவதாக நீர் அவர்களை மன்னியும் என்று சொன்னீர். அடுத்ததாக ஒருவனை நீர் வந்து உம்மோடு அழைத்து பரதேசுக்கு கொண்டு சென்றீர், ஒரு ஆத்மாவை நீர் பரதேசுக்கு எடுத்து சென்றீர். இந்த மாதிரியான காரியங்களை நீர் செய்வதை பார்த்து ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அன்பான பிதாவே, ஆமென்.